செல்வம், கையில் இந்த பையோடு இத்தனை விரைவாக எங்கே செல்கிறீர்? இன்று புனிதமான ஞாயிற்றுக்கிழமை ஆயிற்றே. பதிக்கு சென்று ஐயாவை தொழவில்லையா? ஹரிபதிக்கு சென்று வந்துவிட்டேன். ஐயாவுக்கு பால் பணிவிட தர்மங்களை முடித்துவிட்டு அப்படியே வரும் வழியில இல்லத்திற்காக இதை கொஞ்சம் வாங்கி வருகிறேன். என்ன இது? பையிலிருந்து இரத்தம் சொட்டுகிறதே, அசைவமா? செல்வம், இன்று பதியில் அருள்நூல் வாசித்தீர்களே, அதில் ஐயா அருளிய அந்த மகத்தான உபதேசத்தை கவனிக்க தவறிவிட்டீரா? அன்பு மலர் எடுத்து அனுதினமும் பூச செய்வாய் என்றுதானே ஐயா போதித்தார். நான் என்ன பெரிய பாவம் செய்துவிட்டேன்? ஐயாவை வணங்கிவிட்டுத்தானே வருகிறேன். என் பிள்ளைகள் கேட்டார்கள், அதற்காகத்தான் இது. செல்வம், ஐயா வெறும் அன்பை பத்தி மட்டும் பேசல. ஆடு கிடா கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம் கான். ஊர்ந்து திரியும் உயிர் பிராணி யாதொன்றையும் சற்றும் வெளிப்பாவம் தான் காண ஒண்ணாதன. ஐயா எதனை விளக்கச் சொன்னாரோ அதனை நீர் எவ்வாறு உண்ண துணிந்தீர்? ஹரி, அது அந்த பழங்காலத்துல உயிர் பலி கொடுக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டது. நாம் இப்போ பலியா கொடுக்கிறோம். கடைக்காரனிடம் காசு கொடுத்து வாங்கிவிட்டு வருகிறோம். நாம் அந்த உயிரை கொல்லவில்லையே. சற்று சிந்தித்து பாரும் செல்வம். நீர் வாங்கி வந்திருக்கும் இந்த ஊன் துண்டுகளை ஐயாவின் திருமுன் வைத்து, இதனை ஏற்று எனக்கு நல்லாசி தாரும் என்று உம்மால் துணிந்து ஓதி உணவருந்த முடியுமா? அது சாத்தியமில்ல ஹரி. ஐயா மறுத்த ஒரு பொருளை அவரிடமே எவ்வாறு போதிக்க முடியும்? என்னால் இயலாது. ஐயாவிடம் போதித்து உண்ண முடியாத ஒன்றே, ஐயா ஏற்காத ஒன்றை ஐயா வழி பிள்ளை தன் வயிற்றுக்குள் திணிப்பது முறையா? உமது உடல் ஐயா குடியிருக்கும் ஆலயம் செல்வம். அந்த ஆலயத்தை ஒரு உயிரின் பிணம் கிடக்கும் இடுகாடா மாற்றப் போகிறீரா? இன்று ஞாயிற்றுக்கிழமை. பதிக்கு சென்று வந்த உடனேயே இந்த ஞாபகம் வந்து விட்டதா? எப்போ மீன் உண்டு என்றே அலைந்த நம் சான்றோர் குலத்தை ஐயா எப்படி மாத்தினார் என்பது உனக்கு தெரியாதா? அன்று ஐயா நம் மக்களிடையே வந்தபோது அவர்கள் மீன் மாமிசத்தை வேண்டி விரும்பி உண்டவர்கள்தான். ஆனால் ஐயாவின் அன்பை கண்டதும் புகையிலை முதற்கொண்டு அனைத்தையும் துறந்து ஒரு மனதாய் சைவத்திற்கு மாறினார்கள். அந்த மாற்றத்தை கண்டுதான் நீசக்குலம் அதிசயித்து நின்றது. ஆதி மகாமால் அவர் பங்கில் இல்லாவிட்டால் இவர்கள் எப்படி இப்படி மாறியிருப்பார்கள் என்று அதிசயித்தார்கள். ஓதி உணவருந்த இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று அதிசயித்தார்கள். ஐயாவின் அருள் அந்த மக்களிடம் இருந்ததால் தான் அவர்களால் நாக்கை அடக்கி தர்ம வழியில் நடக்க முடிந்தது. இன்று உன் கையில் இருக்கும் இந்த இறைச்சிப்பை அந்த பெருமையையே அழிப்பது போல் அல்லவா இருக்கிறது? பெரும்பிழை செய்துட்டேன். ஐயாவின் முன் நிற்கவே இப்போது எனக்கு வெட்கமா இருக்கிறது. இனி ஐயா உண்டென்று நான் போதிக்கும் தட்டில் சைவ உணவு மட்டுமே இருக்கும். இதோ இப்போதே இதனை தூக்கி எறிகிறேன். இனி என் வாழ்வில் எப்போதும் அசைவம் கிடையாது. அதுவே உன்னதமான தர்மம் செல்வம். ஐயா உண்டு.